முதல் முறையா ஒரு அமைச்சர் இந்த கோயம்புத்தூர்ல இருந்து அமைச்சராய் வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் பொதுவானவனா, எல்லாத்துக்கும் சரிசமமானவனா, தலைவர் சொன்ன மாதிரி எம் மதமும் நம் மதம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி எல்லா சாதியும் என்னோட சாதியா நினைச்சு இங்க சாதி மத வேறுபாடு இல்லாம, மொழி வேறுபாடு இல்லாம கோவை மக்கள் எல்லாருமே என்னோட சொந்த குடும்பமா நினைச்சு, தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தோட குடும்பமா நினைச்சு அவங்களுக்காக உழைக்கிறதுக்காக நாங்க தயாரா இருக்கோம். நிச்சயம் எங்களோட மக்களுக்கு உண்மையா இருப்போம். கோவை மாவட்டத்தோட வளர்ச்சியில தமிழக வெற்றி கழகத்துடைய பங்கு, தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில கோவை மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டுவோம். அதுதான் எங்களோட லட்சியமும் கூட. சூலூர்ல வந்து 10 சிறுமி வந்து காவல்துறை 2 பேர் கைது செஞ்சிருக்காங்க. ஆனா கோவையில வந்து தொடர்ச்சியா நீங்க திமுக ஆட்சி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா விமான நிலையம் வந்து ஒரு மாணவி வந்து பண்ணாங்க. இப்ப இது தொடர்கதையாவே இருக்கு. இதுக்கு என்ன மாதிரி தீர்வு? இது வந்து ஒரு வாழவே தகுதி இல்லாத, இந்த மண்ணில் வாழ தகுதி இல்லாதவர்கள் செய்யக்கூடிய செயல். ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். தளபதிட்ட நாங்க இன்னைக்கு வந்து அவர் கூட பேசும்போது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாரு. இதை தடுக்கிறதுக்கான அத்தனை ஒரு முயற்சிகளும் இனி வந்து ரொம்ப தீவிரமா எடுக்கப்படும். ஆட்சி அமைஞ்சு 12 நாளுக்குள்ள இப்படி ஒரு துயர சம்பவத்தை கேட்டு உண்மையாலுமே தமிழக வெற்றி கழகம் கண்ணீர் வடிக்கிறது. அந்த அந்த குற்றவாளிக்கு மிக மிக கடுமையான தண்டனை வழங்க அரசு அனைத்து வகைகளிலும் முயற்சி செய்யும். இயன்ற வரைக்கும் 25-30 வருஷமாவது கடுங்காவல் தண்டனை இருக்கணும். இல்லை என்றால் நீதிமன்றத்தில் மிக அழுத்தமாக வாதிட்டு அவருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் போராடும். சமரசம் இல்லாமல் பெண்கள் பாதுகாப்பு, குறிப்பாக பெண் குழந்தைகளோட பாதுகாப்புல சமரசம் இல்லாமல் முயற்சி எடுப்போம். இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயம் இது வந்து ஒரு நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. இந்த பல 20-30 வருஷமான தொடர்ச்சி இந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நிச்சயம் இது போன்ற அடுத்த சம்பவங்கள் எதுவும் நடக்காம சரியான பாதுகாப்பு தமிழக வெற்றி கழகம். ₹10 வந்து ஸ்ட்ரிக்டா நாங்க வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அறிக்கை விட்டுருக்கீங்க. கேரளா மாதிரி பில்ல கட்டாயப்படுத்தி ஆக்சுவலா ஒரு உண்மையானா, இப்ப நான் என்னோட துறை இப்பதான் வரேன். நீங்க டாஸ்மாக் வந்து ஊழல்ல புறையோடி போய் கிடக்கிற ஒரு நிர்வாகம்னா டாஸ்மாக் தான். இத வந்து இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். டாஸ்மாக்ல எல்லாருமே ஊழல் வாங்குறாங்களா, எல்லாமே லஞ்சம் வாங்குறாங்களா, எல்லாமே திருடுறாங்களா அப்படிலாம் இருக்கும். நிச்சயம் இது வந்து அந்த டாஸ்மாக்ங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு 43 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1983ல ஆரம்பிச்சாங்க. சில்லறை விநியோகம் வந்து 2003ல ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 23 வருஷமா இந்த சில்லறை விற்பனைகள் இருக்கு. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த வருமானங்கள் அரசுடைய கஜானாவுக்கு போகாம தனிநபர்களுடைய கஜானாவுக்கு போனதன் விளைவுதான் இன்னைக்கு டாஸ்மாக பார்த்தாலே மக்கள் பயப்படுறாங்க. டாஸ்மாக்னாலே ஒரு குடிகார துறையா மாறிடுச்சு. உண்மையாலும் நான் புதுசுதான். எனக்கு வந்து இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏன் ஒரு 4 நாளா வெளியே வரல, ப்ரெஸ்ஸை பார்க்கலன்னா, முதல்ல அந்த துறை என்ன, அந்த துறையோட பணி என்ன, அந்த துறையை எதுக்காக ஆரம்பிச்சாங்க, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு வாய்ப்புக்காக தான் இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டேன். நிச்சயம் பல வகைகள்ல திருடுறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்க. இதை வந்து நியாயப்படுத்த சில கடைக்காரர்கள் எல்லாம் நான் பார்த்து அந்த பெரிய சிலர் சொன்னாங்க. உண்மைதான். அந்த தொழிலாளர்களோட கஷ்டம் உண்மைதான். அந்த ரிட்டர்ன் வாங்குற பாட்டில எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு இடம் தேவைப்படுதுங்கிறாங்க. கரண்ட் பில் வந்து கட்ட முடியலங்கிறத பார்த்தேன். இந்த மாதிரி வாடகை அதிகமா இருக்குங்கிறத பார்த்தேன். ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு தீர்வு என்னன்னா, நிச்சயம் அந்த தொழிலாளர்கள் அப்படி பழக்கப்பட்டாங்க. அந்த 10 ரூபா வாங்கி அந்த பணத்திலேயே நீ செலவு பண்ணிக்கோ, அந்த பணத்திலேயே நீ வாடகை கட்டிக்கோ, அந்த பணத்திலேயே நீ கரண்ட் பில் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த முறைகளை முற்றிலும் ஒழிக்கணும். அப்படிங்கறதுனால இனி எல்லா திட்டங்களும் தயாராகிட்டு இருக்கு. மிகப்பெரிய அதிரடியான ஒரு மாற்றங்கள் எல்லாம் நம்மளுடைய டாஸ்மாக் துறையில இருக்கும். அதுபடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கரண்ட் பில் பிரச்சனை சொல்லும் போது, இந்த கரண்ட் பில் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு பண்ணி அதை டாஸ்மாக் நிர்வாகமே அந்த கரண்ட் பில்லை கட்டக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வருவோம். அதனால இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற விஷயத்துல தளபதி என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த எம்ஆர்பிக்கு மேல 1 ரூபா வாங்கக்கூடாது, எம்ஆர்பி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. அதோட அந்த அடிப்படையில தான் நானும் சொல்லியிருக்கேன், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எச்சா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, கோர்ட்டோட ஒரு டைரக்ஷன் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப நீங்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அந்த இடத்துல அந்த பாட்டில கிடைக்கும்போது ஒரு யானைக்கான அந்த காயங்கள் ஆகலாம், மனிதர்களுக்கு அந்த காயங்கள் ஆகலாம். அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க.
ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, திருப்பி அந்த பாட்டில கொண்டு வந்து கொடுத்தால் அந்த 10 ரூபாய திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டு பாட்டில ரிட்டர்ன் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது நம்மளுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களோட பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு ஒரு 10 ரூபாய் ஸ்டிக்கர்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம். பட் அதுல இப்ப என்ன பிரச்சனைனா, திருப்பி பாட்டில கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சில கம்ப்ளைண்ட். இந்த கடையில வாங்கல, அந்த கடையில வாங்கினா எங்கிட்ட 10 ரூபாய் நோட்டு இல்ல இப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். ஆனா இந்த இந்த பிரச்சனை இந்த ஸ்டிக்கரோட பிரச்சனைகள்லாம் டக்குன்னு இது ஒன் நைட் கேம் கிடையாது, ஒன் டே கேம் கிடையாது. இது எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ஏன்னா இதை ஒரே நாள நம்ம இந்த டாஸ்மாக் துறையை திருத்தி சினிமால வர மாதிரி மாற்ற முடியாது. இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸ இன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டோம். இன்னையில இருந்து நிச்சயம் கூடி சீக்கிரம் அந்த ஸ்டிக்கருக்கான ஒரு மாற்று ஏற்பாடுகளை நிச்சயம் டாஸ்மாக் பண்ணும். அதே மாதிரி திருப்பியும் எல்லா கடைக்காரர்களுக்கும் தெளிவா சொல்றேன், எல்லா பார் நடத்தக்கூடிய உரிமையாளர்களுக்கும் தெளிவா சொல்றேன், 10 மணிக்கு மேல தமிழ்நாட்டுல எந்த பகுதிகளிலாவது கடைகள்ல பிளாக்ல நீங்க இந்த விற்பனை செய்ய வந்தது தெரிஞ்சுன்னா நிச்சயம் அந்த கடை எந்த கடை நம்பருக்கான அந்த விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த விற்பனையாளரை கண்காணிக்க தவறிய மாவட்ட அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இதுல வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி. இந்த ஆட்சியாவது மக்களுக்கு, அதாவது மதுக்கு எதிரான ஒரு கொள்கை கொண்டவர்களா இருந்தா கூட அந்த மதுவை முறைப்படுத்தாம விட்டுட்டோம்னா, இந்த மாதிரி டாஸ்மாக் நிர்வாகம் இல்லைன்னா கள்ளச்சாராயமும் பல போதைப் பொருட்களும் நம்ம மண்ணில் வந்துடும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் கள்ளக்குறிச்சிங்கிற மாதிரி ஒரு இடம். இவ்வளோ செட்டப் இருக்கும்போதும் அந்த கள்ளக்குறிச்சியில வந்து அந்த கடந்த ஆட்சிகள்ல வந்து ஒரு சாராயம் கொண்டு வராங்கன்னா இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த துறை தான் இது. நிச்சயம் இந்த டாஸ்மாக் துறை தமிழ்நாட்டுல இந்த 43 வருஷங்களா இருந்த மாதிரி இல்லாம ஒரு 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 நல்ல ஒரு துறையா முடிஞ்ச அளவுக்கு டாஸ்மாக் மூலமா அந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை மூலமாக மதுவினால் ஏற்படும் பாதிப்புகளை பள்ளிகள்ல இருந்தே தொடங்கி கொண்டு வரணும். ஏன்னா இது ஒரு தலைமுறை மாறினா மட்டும்தான் இந்த பழக்க வழக்கங்கள் மாறும். இதோட விற்பனைகள் குறையும் போதுதான் கடைகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். இதுல வந்து நம்ம சடனா கடையை க்ளோஸ் பண்றோம். இப்ப தலைவர் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு 717 கடையை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அதுல 430 கடைகளுக்கு மேல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னுமே நான் வந்து இன்னைக்கு அதிகாரிகள்கிட்ட சொன்னது என்னன்னா, முதலமைச்சர் என்ன சொன்னாரோ அது உறுதியா செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதுவும் கூடிய சீக்கிரம் அவர் சொன்ன டேட்ல பண்ணிருக்கோம். இப்போ வந்து 10 ரூபாய் ஸ்டிக்கருங்கிறது வந்து வனப்பகுதியை ஒட்டி மலைப்பகுதியில் இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் இந்த மாதிரி இடங்கள் தான் இந்த 10 ரூபாய் ஸ்டிக்கர் சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி அதுல காசு பார்த்துருக்காங்க. இதே தடுப்பு இல்லைன்னா அது அந்த தகவல் என்னன்னா, மலைப்பகுதியில முதல் வந்து ஊட்டி போன்ற மலைப்பகுதிகளில் தான் அந்த பிரச்சனை நடக்கும்போது அந்த கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த திட்டத்தை ஆரம்பிங்கிறாங்க. அப்போ அதை நம்ம ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதை எல்லா பக்கமுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, சமவெளி பகுதிகள்லயும் நீங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சமவெளி பகுதிகளை பண்ணும்போது முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்திலயும் பெரம்பூர்லயும் தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஸ்டிக்கர் ஒட்டி அந்த பாட்டில ரிட்டர்ன் வாங்குற ஸ்டிக்கருக்கு கொண்டு வராங்க. அப்ப பரவலா இப்ப வந்து 36 மாவட்டங்கள், சார் 36 நினைக்கிறேன், ஒரு 3-4 மாவட்டத்துல மட்டும்தான் பண்ணாம இருக்காங்க. சென்னையில இது வரைக்கும் பண்ணல. மற்ற 36 மாவட்டங்கள்லயும் இது செயல்முறையில தான் இருக்கு. பட் ஆனா இது வந்து எனக்கும் சரி, நம்மளுடைய மாண்பு முதலமைச்சருக்கும் சரி, இதுல வந்து விருப்பம் இல்லை. இதுக்கு மாற்று திட்டங்களை ஏற்பாடு பண்ணி இந்த 11 to 11க்கு யாரு பர்மிஷன் கொடுத்தான்னு பாருங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா இது வந்து ஒரு அக்ரிமெண்ட். இவங்க வந்து எல்லா துறைகளுமே அதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில ஒரு 11 to 11 ஓபன் ஆகுது. எப்போ ஓபன் ஆகுதுன்னா ரிசல்ட் வரக்கு 2 நாளைக்கு முன்னாடி. ரிசல்ட்டும் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஓபன் ஆகுது. ஏன் ஓபன் ஆகுது? நம்ம காவல்துறை கூப்பிட்டு கேட்கும்போது சரி அவங்க ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டாங்க, எல்லா துறையிலையுமே பர்மிஷன் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கோர்ட்டோட அவமதிப்பு மாதிரி வந்துடும், இந்த ஆர்டருக்கு நம்ம வந்து நிர்வாக ரீதியா நீங்க ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொன்னாங்க. அதன்படி அந்த FL2 பத்தியும் பேசியிருக்கோம். நம்மளோட தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 1600 FL2 FL3 கிட்டத்தட்ட ஒரு 1600 கடைகள் இருக்கு. அதுல FL2 மட்டுமே 863 கடைகள் இருக்கு. குறிப்பா சேர்ல 863 கடைகள் இருக்கு. அதுல பிரீமியமா இருக்க சில கிளப் எல்லாம் இருக்கு. இது இல்லாம குறைஞ்சபட்சம் ஒரு 400ல இருந்து 500 FL2 லைசன்ஸ் கடந்த ஆட்சிகள்ல லைசன்ஸா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் FL2வா நடத்தல, அதை ஒரு பிரைவேட் பாரா நடத்திட்டு இருக்கிறாங்க.
ஸோ இதுக்கும் இப்ப என்னன்னா எல்லா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். மதுவிலக்கு ஆயத்தீர்வு கமிஷன் மூலமா அத்தனை எஃபர்ட்டுக்கும் சர்க்குலர் அனுப்ப போறோம். அது வந்து அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை தனிநபர்கள் குவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒண்ணு. நிச்சயம் அதையும் வந்து முறைப்படுத்தி வழிமுறைப்படுத்தி அதையும் பண்ணலாம். எஃபர்ட்ல வந்து மணமகள் மன்றம் மெம்பர்களுக்கான உண்மைனா கொடுக்கணும். உண்மை அதான். ஆனா இப்போ வந்து மெம்பர் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஒரு சில எஃபர்ட்ல வந்து புதுசா ஆதார் கார்டு வாங்கி மெம்பர் ஆக்கி அதை கொடுக்குறாங்க. இன்னொன்னு கோவையில அவுட்டர்ல எஃபர்ட்ல எல்லாம் வந்து பெண்கள் இது மாதிரி நடனங்கள் டிஜே எல்லாம் வச்சு பண்றாங்க. இந்திய கண்காணிக்க என்ன பண்ணலாம்? அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம கடந்த ஆட்சி மாதிரி இருப்போம்னு நினைச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து அமைச்சரா பதவி ஏற்று இன்னைக்கு 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. இந்த 3 நாள்ல இந்த இந்த துறைகளை முதல்ல தெரிஞ்சுக்கிறக்கே வந்து எனக்கு, ஏன்னா இது வந்து சாதாரண துறையில இப்ப என்ன போன்ற ஒரு இந்த வயதுல இருக்க ஒருத்தருக்கு இப்படி ஒரு பதவி ரொம்ப பெரிய பதவி. இதை நான் பொறுப்போட எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எந்த முடிவும் எடுக்காம இதை சரி பண்றதுக்கு என்ன, இந்த மாதிரி தவறு பண்றவங்களை எப்படி தண்டிக்கலாம், அவங்களுக்கு ஃபைன் முறையில போடலாமா, இல்ல லைசன்ஸை தற்காலிகமா ரத்து பண்ணலாமா, அல்லது லைசன்ஸை முழுவதுமாக கேன்சல் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு விவாதத்துல ஒரு டிஸ்கஷன் லெவல்ல இருக்கு. நிச்சயம் இதுக்கு எல்லாமே கூடிய சீக்கிரம் பதில் கொடுப்பா. நிஜமா இந்த 11 to 11 வந்து அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த அந்த சரக்கு விற்கிறத பண்றாங்க. அவங்க வந்து ஊத்தி கொடுக்கணும், அதை சர்வ் பண்ணக்கூடிய ஒரு லைசன்ஸ். அதை வந்து ஒரு பாட்டிலா சேல் பண்றாங்க. நிச்சயம் அது மேலே நடக்கும். கடந்த ஆட்சியில டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் இருக்கிறதா குற்றச்சாட்டு தொடர்ந்து அதை பத்தி விசாரிக்க ஏதாவது உத்தரவு? ஆனா நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த துறையில இதை முதல்ல சரிப்படுத்தணும். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் இதுல சம்பாதிச்சிருக்காங்கிறது அதுக்கப்புறம் தான். நான் இப்ப அதை நோக்கி ஓடிட்டேன்னா இதை முறைப்படுத்தக்கூடிய அந்த வேலைகளை கவனம் செதறும். நான் முதல்ல இந்த இந்த மக்களை ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு ஒரு விழிப்புணர்வோட கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த பாருன்னு சொல்லி டெண்டர் கொடுத்து பார்ட்டி ஃபண்டு தனியா வாங்குறது, டிடி தனியா வாங்குறது, இது எல்லாமே முற்றிலும் ஒழிக்கணும். பழைய மாதிரி நிச்சயம் இந்த துறை இருக்காது. வனப்பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய எஃபர்ட் இந்த மாதிரி மணமகள் மன்றங்களை எல்லாம் கண்காணிக்கிறதோ அல்லது அதை நீக்கிறதுக்கு எல்லா மணமகிழ் மன்றங்களுக்கும் சர்க்குலர் போகும். அந்த சர்க்குலர் என்ன போகும்னா இந்த மாதிரி இந்த மாதிரிதான் உங்க ப்ரொசீஜர், இதுக்குதான் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் லைசன்ஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லப்படும். அதுல சில எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 அவங்க மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்தனால அவங்களுக்கு ஷோகாஸ் லெட்டரும் அனுப்ப சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மணமகிழ் மன்றங்களுக்கு ஷோகாஸ் லெட்டரும் போகும். ஆனகட்டி பகுதியில நிறைய ரெசார்ட்டுகள்ல வந்து மது விற்பனை செய்யப்படுது. அதாவது வந்து ரெசார்ட்டுங்கிற பேர்ல வந்து இது பண்ணிட்டு உள்ள பூரா மது விற்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க என்னென்ன கேள்வி கேக்குறீங்களோ நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சு கேக்குறீங்களா, நானும் அங்கிருந்து வந்தவன் தான். ஸோ எங்க எப்படிலாம் முறைகேடா மது விற்பனை செய்யறாங்க, யார் யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் இதை சொல்லி லஞ்சம் வாங்கியிருக்காங்க, இதை வந்து இதான் நான் நிறைய பேர்ல சொல்லும் போது அப்படி அங்கிருந்து நான் வரல, எனக்கு அந்த பழக்கங்கள்லாம் இருக்காது, ஒரு ஒயின் ஷாப்புக்கு அந்த மாதிரி பழக்கம் என்கிட்ட இருக்காதுன்னு இல்லை. நான் வந்து அடிமட்ட லெவல்ல இருந்து வந்த ஒரு பையன். எனக்கு நிச்சயம் இந்த துறையை பத்தி A to Z தெரியும். இதை நான் அதிகாரிக்கு சொல்லி அது தப்பு அப்படின்னு நோட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. நான் தான் சொன்னேன், நான் என் வீட்டை சுத்தி வெளியே வந்தேன்னா இந்த பக்கம் ஒரு மணமகிழ் மன்றம் இருக்கும், இந்த பக்கம் 2 டாஸ்மாக் இருக்கும். ஸோ அப்படி ஒரு சூழல்ல வளர்ந்த ஒரு பையன். நிச்சயம் இந்த பிரச்சனைகள் எனக்கு நிறைய தெரியும். நிறைய செய்தியாளர் தெரியாத விஷயம் கூட எனக்கு நிறைய தெரியும். வந்த உடனே நீங்க துறை கொடுக்கும் உடனே முதலமைச்சர் வந்து உங்களுக்காக ஒரு 714 கடையை வந்து மூடிட்டு, அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஆய்வு செஞ்சதுல இன்னும் கடைகள் மூடப்பட வேண்டிய சூழல் இருக்கா? இல்ல நான் நெறிமுறைப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கடைகளை மூடிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னா நம்ம 4000 கடையை மூடிடலாமே. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? எனக்கு தெரியல, நீங்க யாராவது சொல்லுங்களேன். எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா என்ன ஆகும்? எல்லா கடையும் மூடிட்டா நீங்களே சொல்றீங்கல்ல, கள்ளச்சாராயம் உள்ள வந்துடும், கஞ்சா இன்னும் அதிகமாயிரும், ட்ரக்ஸ் உள்ள வந்துடும், சிரிஞ்சு உள்ள வந்துடும். இன்னைக்கு வரைக்கும் அது கடந்த ஆட்சியோட அந்த தாக்கம் இன்னுமே இங்க ஸ்டாக் இருக்கு. ஸோ இது வந்து கடையை எடுத்துட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமான்னு கேட்டா இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, பொதுமக்களுக்கு இடையூறு உள்ள பகுதிகளில், நான் என்னோட தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொல்லியிருக்கேன், பொதுமக்களுக்கு இடையூறு உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகளை எடுத்து போய் ஊர் எல்லையிலயோ ஒதுக்கு போறவங்களையோ யாருக்கும் இடமெல்லாம் வைங்க. இங்க கடையை அழிச்சுட்டா இந்த மக்களை திருத்திட முடியுங்கிறது இது எனக்கு நீங்க யாருமே அதை ஏத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிட்டா சால்வ் ஆயிருந்தா சால்வ் ஆகாது. இது எங்க சால்வ் பண்ணும்னா அதுக்குதான் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மூலமா இதுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதை வந்து
இன்னைக்கு இருக்கிற ஒரு 42 வயசு குடிச்சு பழகின ஒருத்தரை போய் நம்ம திருத்தணும்னா அவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். அவரை நீங்க எத்தனையோ இந்த ரெக்கவரிங் அந்த போதையில இருந்து போதை பழக்கம் வெளியே வரதுக்கான நிலையங்கள் நிறைய இருக்கு. அதுல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோடனே திருப்பி குடிக்கிறான். ஸோ என்னன்னா மக்கள் அந்த அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க குறிப்பா உளவியல் ரீதியா ரொம்ப பாதிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை மாத்தணும்னா நம்ம பள்ளிகள்ல இருந்து மாத்தணும். முதல்ல மாணவர்கள் கிட்ட இருந்து அது நமக்கு ஒரு எதிரான ஒரு செயல். அது நம்ம வாழ்க்கை தரத்தை வாழ்க்கையை ரொம்ப குறைக்கக்கூடிய ஒரு செயலை புரிய வைக்கணும். அதன்படிதான் நம்ம அரசு செயல்படும். சும்மா பேருக்கு ஒரு ஸ்டண்ட் காட்டுறதுக்காக நான் பாரு 500 கடையை க்ளோஸ் பண்ண போறேன், 200 கடையை க்ளோஸ் பண்ண போறேன், மதுவை முற்றிலுமா ஒழிச்சிட்டேன் அப்படின்னு பொய்யா ஒரு அறிக்கை கொடுக்காது. இது உண்மையான மக்களுக்கான அரசு, மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய அரசு. கோவில்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 217 கடைகளை மூடிட்டு அதற்கு அடுத்து வேற பக்கம் இந்த கடைகளை வேற பக்கம் கடைகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இப்ப வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை. இப்ப வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அதுக்கான உத்தரவை எங்களுக்கு கொடுக்கல. ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்னா இப்போ இந்த பகுதிகளில் கடைகள் இல்லை, இதனால இப்ப அதை கண்காணிக்கிறோம். இந்த பகுதிகளில் நிறைய கடைகளை எடுத்துட்டோம். சோ அந்த பகுதி என்னவா மாறுது, அந்த பகுதியில ஒருவேளை மற்ற மாநில இருந்து மதுபானங்கள் உள்ள வருதா, கள்ளச்சந்தையில மதுபானங்கள் புழக்கம் அந்த பகுதியில அதிகமாகுதா, அந்த பகுதியில வேற எதுவும் போதைப் பொருட்களோட புழக்கங்கள் அதிகமாகுதா, ஸோ அதை கண்காணிச்சுட்டு இருக்கோம். அதை கண்காணிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல என்ன ரிப்போர்ட் வருதுங்கிற பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த முடிவு எடுக்கும். 2290 ஊழியர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 436 கடைகள்ல அந்த 2290 ஊழியர்களுக்கும் சம்பளத்தில் எந்த ஒரு பிடித்தம் இல்லாம மாதம் அவங்களுக்கு சம்பளம் போயிடும். முதல்ல இப்ப வேலை இல்லை, அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லையான்னு கேட்டா அப்படி இல்லை. அவங்களுக்கான சம்பளம் நிச்சயமா போகும். கூடிய சீக்கிரம் நான் ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 10 மணிக்கு மேல விற்கக்கூடிய கடைகள், முறைகேடாக செயல்படக்கூடிய கடைகளுடைய அந்த விற்பனையாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இதன் வாயிலா தெரிவிச்சுக்கிறேன். நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா முதல் கட்டமா சஸ்பெண்ட். அப்போ அந்த மாதிரி கடைகளுக்கு இவங்கள பணியமர்த்தப்படுவாங்க. அது போக அப்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணுமானா அப்படி கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, சீக்கிரமே இவங்கள பக்கத்துல அந்த அருகாமையில் இருக்க கடைகள்ல விற்பனையான அந்த எண்ணிக்கையை பொறுத்து இவங்களை எல்லாம் நம்ம அந்த பணிகள்ல அமர்த்ததான் போறோம். நீங்க அதிகாரி காலகட்டம் உண்மையா நான் நினைச்ச காலகட்டம் சொல்றேன். பட் ஆனா அதுக்குள்ள நடக்குதான், ஏன்னா நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 30ஆம் தேதிக்குள்ள அவங்களுக்கான பணிகளை அமர்த்தணுங்கிறது நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் அந்த அதிகாரிகள் சொல்லும் போது அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் சொல்றாங்க. எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட முடியாது, அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. டாஸ்மாக் பாரு ஓனர் ஆனா வாடகைக்கு உள்வாடகை விட்டுட்டு கவர்மெண்ட்டை கூட லாபத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. இது எப்படி? அதான் சொன்னேன்னா, நீங்க ஒரே ஆள் எனக்கு தெரியும் 31 பார் எடுத்து வச்சிருக்காரு. ஓனர் அவருதான். அவரு முடிவு பண்ணணும் யாருக்கு பண்ண போறாங்க. இதை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. இது யாரு எடுப்பா, இது நாட் ஓன்லி கோயம்புத்தூர்ல மட்டும் கிடையாது, மொத்த தமிழ்நாட்டோட டேட்டாவும் எடுத்து வச்சிருக்கோம். இனி அந்த மாதிரி ஆட்களுக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறோம், தயவு செஞ்சு இந்த அடுத்த 30ஆம் தேதி 6வது மாசம் வருது, விட்டுட்டு போயிருங்க. நீங்க திருப்பி முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க பாருக்கு 2 வருஷம் லைசன்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, இனி பாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் அல்லது 6 மாசம் ஒரு தடவை ஆய்வு மேற்கொள்ளப்படும். சில தரங்கள் கொடுக்கப்படும். இந்த படியில நீங்க பார் நடத்தணும், இல்லை என்றால் உடனடியாக உங்க லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அது மாண்புமிகு முதலமைச்சரோட முடிவுல இருக்கு. அது அவரு என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லிருக்கேன். எதிர்கட்சி நிறைய பேர் ஆட்சி மாறினாலும் ஆட்சி மாறல. இது என்னோட டிபார்ட்மெண்ட் சார்ந்த கேள்வி இல்ல, பட் இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். இது இன்னைக்கு எதிர்கட்சிகள் பரபரப்பா துடிக்கிறது என்னன்னா, மீண்டும் தங்களோட இருப்பை காட்டிக் கொள்றதுக்கு தான். அவங்க நம்ம விட்டுட்டா இனி எங்கேயுமே முதலமைச்சரோட அலைதான் இருக்கு. ஸோ அவங்களும் அவங்களோட இடத்த பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக இது பண்றாங்க. பட் ஆனா மக்களோட அந்த உணர்வுல தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இதெல்லாம் அரசியல் பண்ணி இந்த அரசியலோட வெளிச்சத்துல உங்களை காட்டிக்கணும்னு நினைக்காது. கட்சி ஆபீஸ் பாத்தீங்கன்னா கொடியுடைய வண்ணத்துல எங்க கட்சி ஆபீஸ் அரசு கட்டடம் எங்க சட்டமன்ற உறுப்பினர் நான் இந்த கேபினட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கால் போயிட்டேன். அப்போ வரைக்கும் கலர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இப்பதான் வரேன். அப்படியா? இங்க ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இங்க யாரு தப்பு பண்ணாலும் தப்புதான். இது அமைச்சர் பண்ணாலும் தப்புதான், செய்தியாளர் பண்ணாலும் தப்புதான், கேமராமேன் பண்ணாலும் தப்புதான், அங்கிருந்து வேடிக்கை பாக்குறவங்க பண்ணாலும் தப்புதான். இங்க எல்லாரும் சமந்தான். தப்பா இருந்தா அதை மாத்த சொல்லிடுவோம், அவ்வளவுதான். பட் ஆனா அது நோக்கம் அங்க போய் என் கட்சி கலரை காட்டி என் கட்சியை வளர்த்தணுங்கிறது
எனக்கு உண்மையில அப்படி ஒரு எண்ணம் இல்லை. தவறு இருந்தா ஓகே தேங்க்யூ.